நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்காக வாதாட நீ ஏமா அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணல? உண்மை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் அட்வொகேட் இல்லாமலேயே நான் நிரபராதின்னு நிரூபிக்க முடிவு பண்ணிருக்கேன். அதனால இந்த வழக்கு சம்பந்தப்பட்டவங்களை விசாரிக்க எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், உங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் இருந்தா தாராளமா வாதாடலாம். தேங்க்யூ சார். மிஸ்டர் ரகு, உங்களுக்கு என்ன எத்தனை நாளா தெரியும்? கொஞ்ச நாளா தான், ஒரு 2-3 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்பென்சர் பிளஸால, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ்ல. இவங்க தொடர்பு நல்லதில்லைன்னு தோணுச்சு. அதனால பல தடவை இவங்களை அவாய்ட் பண்ண என்ன ஃபோன்ல கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசியா இவங்க பிரெக்னண்டா இருந்ததாகவும் ஹோட்டல் ரூமுக்கு நான் வந்தே ஆகணும்னு என்னை இவங்க மிரட்டினாங்க. அதான் நான் அங்க போக வேண்டியதா போச்சு. ஒரு பொண்ணு கூப்பிட்டு மிரட்டின உடனே ஹோட்டல் ரூம்க்கு வர அளவுக்கு நீங்க கோழையா மிஸ்டர் ரகு? அப்படின்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. அப்ப நான் அதை பத்தி யோசிக்கல. அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. என்கிட்ட நீங்க அங்க வர சொன்னீங்க, நான் வந்தேன், அவ்வளவுதான். அன்னைக்கு நான் அங்க வரதுக்கு முன்னாடி ஏன் செல்போனுக்கு நீங்க போன் பண்ணிருந்தீங்களா ரகு? இல்ல, நான் யாருக்கும் போன் பண்ணல. போதும், இது போதும் மிஸ்டர் ரகு. ஐயா, சம்பவம் நடந்த அன்னைக்கு 9380094725 என்கிற ரகுவோட செல்போன்ல இருந்து அவுட் கோயிங் கால்ஸோட லிஸ்ட் இது. அந்த போன்ல இருந்து சரியா 10:40க்கு என்னோட செல்போனுக்கு கால் வந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்கய்யா, அன்னைக்கு சரியா 10 மணிக்கு அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணதும் இதே மிஸ்டர் ரகு தான். அந்த ஹோட்டல் ரெஜிஸ்டரோட ஜெராக்ஸ் காப்பி தான் இது. இதுல இருந்து இவர் சொல்றது எல்லாமே சுத்த பொய்யணும். யாருக்காகவோ இவர் என்ன இப்படி ஒரு சூழ்நிலையில நிக்க வச்சிருக்காருங்கிறதும் என்னோட தாழ்மையான கருத்து. இவர் யாருக்காக இதை செய்தாருங்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேற சிலரையும் விசாரிக்க கணம் கோர்ட்டார் அவர்கள் எனக்கு அனுமதி தர வேண்டும். யூ ப்ரொசீட். தேங்க்யூ சார். மிஸ்டர் ஜெயபால் சண்முகராஜன். உங்க பேரு என்ன சார்? நான் கேட்டது உங்க காதுல விழலையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பேரு என்ன சார்? நான் கேட்டது உங்க காதுல விழலையா? ஜெயபால். ஜெயபால் சண்முகராஜன். ஜேபின்னு சுருக்கமா கூப்பிடுறது உங்களை தானே? ஆமா. உங்க கம்பெனில வேலை செய்யற பல பெண்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உங்க தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கை கழுவிடுவீங்கன்னு நான் சொல்றேன். இல்லன்னு சொல்றீங்களா? அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த கேள்வி இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது. சம்பந்தம் இருக்குதையா. நான் என்ன நிரபராதின்னு நிரூபிக்க இந்த வழக்குக்கு பின்னணியில இருக்கிற எல்லாருடைய பொய் முகங்களையும் நீதிக்கு முன்னாடி தெளிவுபடுத்தியே ஆகணும். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல்ட். யூ ப்ரொசீட். தேங்க்யூ சார். என்ன தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? அத்துமீறி என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு
என்னோட அப்பாவை எப்படியோ வசியம் பண்ணி எங்க சொத்துக்களை எல்லாம் கைவசப்படுத்திக்கிட்ட ஆள சீக்கிரத்துல மறந்துட முடியுமா? ம். அப்படி நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு அத்துமீறி உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவ்ளோ எல்லாம் செய்யும் போது நீங்க அதையெல்லாம் பார்த்து அமைதியா இருந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்ல? என்ன அது? அது அது வந்து அப்பா கிட்ட எங்களை பத்தி எதையோ சொல்லி அவருக்கும் எங்களுக்கும் சண்டைய மூட்டி பிரிச்சு வச்சதுனால. அப்போ உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, அப்படிதானே? அப்போ சொத்துக்காக சண்முகராஜன் சார தீர்த்து கட்டணுங்கிற எண்ணம் உங்களுக்கும் வந்திருக்கலாம் இல்லையா? இன்னும் ஒரே ஒரு கேள்வி. உங்களால கெடுக்கப்பட்ட நான் கர்ப்பிணி என்றும் அதனால என் மேல அனுதாபப்பட்டு என் வயித்துல வளர்ற உங்க குழந்தை பேர்ல உங்க அப்பா சொத்து பூராவையும் எழுதி வச்சிருக்காருன்னு நான் சொன்னா அத உங்களால மறுக்க முடியுமா? மறுத்தீங்கன்னா நான் கர்ப்பிணிங்கிறத இன்னும் ஒரு முறை நிரூபிச்சு இந்த இடத்திலேயே உங்களை அவமானப்படுத்த முடியும். அது தேவையா மிஸ்டர் ஜேபி? அந்த உண்மையை உங்களால மறுக்க முடியாது. அதான் சார் நிஜம். மேடம், உங்களுக்கும் மிஸ்டர் சண்முகராஜன் சார் ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரோட மனைவி. மனைவி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீட்டு வேலைக்காரி தானே? வேலைக்காரியா அந்த வீட்டுக்குள்ள வந்த நீங்க சண்முகராஜன் சார வசியம் பண்ணி வீட்டுக்காரியா நீங்கன்னு நான் சொன்னா உங்களால அதை மறுக்க முடியுமா? சண்முகராஜன் சார் முழு மனசோட தான் என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரு. அன்னைக்கு அவரோட குழந்தைய வளர்க்க ஒரு பெண் தேவைப்பட்டதால. இதுக்கும் முன்ன ஒரு தடவை சண்முகராஜன் சாருக்கு மனோநிலை சரியில்லைன்னு ஒரு ஆர்குமெண்ட் நடந்ததில்ல? அன்னைக்கு சண்முகராஜன் சார் நல்ல நிலையில தான் இருந்தாரு. அவருக்கு நினைவாற்றலிலேயோ மனோநிலையிலேயோ எந்த பாதிப்பும் இல்லை என்று மதிப்புக்குரிய கோர்ட்டார் தீர்ப்பும் சொன்னாங்க. அது எதுக்கு மேடம்? அன்னைக்கு அவரோட மனநிலை கடுமையா பாதிக்கப்பட்டிருந்தது. ஓ, அப்போ அன்னைக்கு மதிப்புக்குரிய கோர்ட்டார் வழங்கிய தீர்ப்பு தவறானதுன்னு சொல்றீங்களா? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல. அங்க உட்கார்ந்திருக்காரே ரகு, அவரை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. அப்போ முன்பின் பழக்கமில்லாத ஒரு வாலிபனை தொடர்ந்து போன்ல கான்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ முன்பின் பழக்கமில்லாத ஒரு வாலிபனை தொடர்ந்து போன்ல கான்டாக்ட் பண்ணுவீங்க இல்லையா? என்ன பதிலே இல்ல? இல்ல, நான் யாருக்கும் போன் பண்ணல. சார், அன்னைக்கு அதாவது ஹோட்டல் ரூம்ல என்ன விபச்சாரத்துல ஈடுபட்டதா போலீஸ் கைது பண்ண அன்னைக்கு நீலாம்பரி மேடத்தோட போன்ல இருந்து அவுட் கோயிங் கால்ஸ் போனதோட லிஸ்ட். இவங்க போன்ல இருந்து அன்னைக்கும் அன்னைக்கு முந்தின நாளுமா இவங்க நிறைய தடவை போன் பண்ணிருக்கிற நம்பர் 9380094725.
கேள்விப்பட்டனா ஹோட்டலுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி கூட இவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் பண்ண அடுத்த நம்பர் போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர். இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது நடந்த அந்த டிராமா இவங்க தான் திட்டமிட்டு செய்ததுன்னு தெளிவா தெரியுது சார். அது மட்டும் இல்ல சார், நான் சண்முகராஜன் சார் கிட்ட இருந்து சொத்துக்களை ஏமாத்தியோ மிரட்டியோ எழுதி வாங்கல. அவரு மனப்பூர்வமா என் குழந்தை பேருக்கு எழுதி கொடுத்திருக்காரு. அதோட ஆதாரங்களை டாக்குமெண்ட்ஸ நான் ஏற்கனவே கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். ஆதாரங்களை ஆராய்ந்து நான் நிரபராதி என்று ஏற்று எனக்கொரு நல்ல தீர்ப்பு வழங்குமாறு மதிப்புக்குரிய கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தாயே, என் தங்கச்சி ஜெயிக்கணும். அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவளுக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்த தவறுக்காக எங்களை தண்டிச்சிடாத தாயே. This case is dismissed. நல்லா இருக்கியாமா? கொஞ்ச நாளா உன்னை பார்க்கவே முடியல. பாட்டி வீட்ல இருந்த. அப்படியா? சரி. கோமதி, நான் சொன்னேன்ல, அது இந்த பொண்ணுதான். உண்மையாவா? ஆமாண்டி, இந்த பொண்ணு குடியிருக்கிறது நம்ம அம்முஜ வீட்டுல தான். பார்த்தா அப்படி சொல்ல முடியுதா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கோ. வர வர பொண்ணுங்க போக்கே சரி கிடையாது. இவளையெல்லாம் பெத்தவங்க எப்படிதான் கூட வச்சுக்கிறாங்களோ தெரியல. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். வா போலாம். உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சு பெரிய லாயர் ஆக்கியிருக்கலாமா? வக்கீலுக்கு படிச்சவங்களையே நீ மடக்கிட்டியாமே. ரொம்ப சாமர்த்தியக்காரி. இத்தனை வருஷம் எனக்கு தெரியாம போச்சு. கோயிலுக்கு போயிட்டு வர்ற, சந்தோஷமா இருமா. எந்த வேண்டுதலுக்காக நீ கோயிலுக்கு போனியோ அந்த வேண்டுதலை ஆண்டவன் நிறைவேத்திட்டாமா. கோர்ட்ல கேஸ தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீ ஜெயிச்சிட்டேம்மா. என்ன புரியலையா? ஆமா அருந்ததி, நீ ஜெயிச்சிட்ட. இனிமே உன்னை யாரும் ஒன்னும் செய்ய முடியாது. ஆர்த்தி,
நீ என்னதான் சொன்னாலும் உன் விஷயத்துல எனக்கு பயமா இருக்கு. பயம் அது உன் கூட பிறந்ததாச்சே. அத மாத்துறதுக்கு நான் என்ன செஞ்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாருங்கம்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இவ்வளோலாம் நடந்த பிறகு அவங்க இவள சும்மா விடுவாங்களா? இனிமே யாரும் என்ன சீண்ட மாட்டாங்க. ஆனா ஒண்ணு, இனிமே நான் இப்படி ஃப்ரீயா சுத்திட்டு இருக்க முடியாது. அதான் ஆபத்து. என்ன ஆபத்து? புள்ளத்தாச்சின்னு சொல்றேனே தவிர என்ன பாக்குற யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. அதான் கூடிய சீக்கிரம் வயிற்று பெருசாக்க ஏதாவது செய்யணும். அடடே, வாங்க மாப்பிள்ள வாங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் சாரதி. ஓ, அதுக்குள்ள உங்களுக்கும் நியூஸ் வந்துருச்சா? பட்டத்து ராணி பட்டைய கிளப்பிட்டீங்கன்னு உங்க கம்பெனி மேனேஜர் மாமாவுக்கு போன் பண்ணி சொன்னாரு. கோர்ட்டையே ஒரு கலக்கு கலக்கிட்டியாமே. கலங்கி போனது நீலாம்பரியோட வயிறுடா. அப்போ இனிமே நீ அங்கீகாரம் பெற்ற முதலாளி. ஐயோ, நான் இல்ல, அதோ அந்த அம்மா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். நாளையில இருந்து நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? அருந்ததிக்கு பிறக்க போற குழந்தை பேர்ல சண்முகராஜன் சார் எழுதி வச்சிருக்கிற சுப்ரியா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல சில மாற்றங்கள் செய்யணும். ஏமா, இதெல்லாம் தேவையாமா? தேவைதான்ப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற சண்முகராஜன் சாரோட சொத்தை காப்பாத்தியே ஆகணும். என்ன ஹெல்ப்னு சொல்லு ஆர்த்தி, பண்றதுக்கு நான் ரெடி. மாமா, ஆ. எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன அருந்ததி? என்ன பாட்டி கிட்ட கொண்டு போய் விட்டுருங்க. ஏமா, இங்க இருக்க பிடிக்கலையா? ஏமா, நாங்க உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கோமாமா? அதெல்லாம் இல்லப்பா. நான் இங்க இருந்தா வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லணும். ஏய், என்னடி சொல்ற? சொல்லுமா, என்னாச்சு? ஏன் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? நாங்க எதுக்காக மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்? கழுத்துல தாலி இல்லாம ஒரு பொண்ணு வயத்துல புள்ளைய சுமந்தா இந்த ஊரு என்ன சொல்லும்?